ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் சஹாபாக்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஹிப்ருல் உம்மா, இந்த உம்மத்தினுடைய மை என்பதாகும். தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுடைய விரிவுரையாளர் என்பதாகும். அல் ஹிப்ரு வல் பஹர், கடல் போன்ற அறிவு ஞானத்தை கொண்டவர் என்பதாகும். ரஈசுல் முஃபஸ்ஸிரீன், விரிவுரையாளர்களின் தலைவர் என்பதாகும். வரலாற்று ஆசிரியர்களால், ஹதீஸ் துறை அறிஞர்களால், குர்ஆன் விரிவுரையாளர்களால் அடையாளப்படுத்தப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தை தான் நாம் அறிந்திருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்று பெரும்பாலும் அவர்களது பெயர் இப்படித்தான் சொல்லப்படும். வரலாற்றிலே இன்னும் இவர்களுக்கு இன்னொரு பெயரை கொண்டு அடையாளப்படுத்துவார்கள். அல் அபாதியுல் அர்பா, 4 அப்துல்லாக்கள் என்று சொல்வார்கள். அந்த 4 அப்துல்லாக்கள் என்று சொன்னால் அந்த 4 அப்துல்லாக்களில் முதலாவது யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்ற இந்த 4 பேர்களையும் அபாதியுல் அர்பா, 4 அப்துல்லாக்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இத்தகைய உயர்ந்த சிறப்பு பெயருக்கு உரித்தான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்று சுருக்கத்தை தான் நாம் அறிகிறோம். இவர்களுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பெயர்களில் ஒன்று ஹிப்ருல் உம்மா. ஹிப்ரு அப்படின்னு சொன்னா நம்ம பேரால் உலகத்தில் உள்ள மை, அந்த மையின் பேர் தான் ஹிப்ரு என்று அரபியில் சொல்வாங்க. ஏன் இவர்களுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்களே விளக்கம் சொல்லியிருக்கிறார். எழுதுகோள்கள்
அங்கே பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றுவதற்காக சஹாபாக்களோடு படைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஜஹ்ஃபா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் என்ற ஒரு இடம் தான். அந்த இடத்தில் வைத்து நபியை சந்திக்கிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்பொழுது அவர்கள் வயது 17 வயது. அதே படையோடு மீண்டும் திரும்பி வந்து மதரமக்கா போரிலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்ட அதற்கு பின்பாக
பரிந்துரை செய்து எப்பொழுதும் அவர்கள் அழைத்து வைத்துக் கொள்வார்கள். அந்த அளவு
அந்த 2.5 வருட காலத்தில் நபியோடு இருந்த அந்த 30 மாதங்களில் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். நம்மளாம் நினைச்சிருப்போம் இப்ராஹிம் பாஸ்கலாவோட சொல்ற சர்ச்சா வளர்ந்தாங்க, சின்ன வயசுல இருந்து கூட இருப்பாங்க. இல்ல, அவங்களாவது அவங்களாவது 33 மாதங்கள் நபியோடு இருந்திருக்கிறார். ஆனா இப்ராஹிம் பாஸ்கலாவோட இருந்தது வெறும் 30 மாதங்கள் கூட கிடையாது நபியோடு இருந்திருக்கிறார். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு இல்மை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆட்சி காலகட்டத்திற்கு பின்பார், அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே ஃபத்வா சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி காலகட்டத்திற்கு பின்பார் உஸ்மான் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் நடந்த போர்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போர்களில் இப்ராஹிம் பாஸ்கலாவுக்கு அவர்கள் வெறுமனே அவர்கள் குர்ஆனை படித்து கல்வியை கற்று பிறகு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வேலைகள் மட்டும் இல்லாமல் ஒரு போர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் தந்திரியாகவும் இருந்திருக்கிறார்கள், போர் வீரராகவும் இருந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இப்ராஹிம் உஸ்மான் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஹிஜ்ரி, நாம் சொல்வது ஹிஜ்ரி 35ல ஹஜ் குழுவிற்கு தலைவராக நியமனம் செய்து யார் இப்ராஹிம் பாஸ்கலாவுக்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த குழுவில் யார் இருந்தார்கள் தெரியுமா? அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அந்த மைமூனா ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் அந்த குழுவில் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் தலைவராக இருந்து கூட்டி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமந்தார் அவருடைய கையில் கொடுத்தார் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே மாற்றம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார், இன்னஹு அஅலமு பில் மனாஸ், அவர் என்னை விடவும் ஹஜ்ஜுடைய கிரியைகளை மிக அதிகம் அறிந்தவராக இருக்கிறார். காரணம் நபியினோடு அவருடைய சுபர் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சொல்லியிருக்கிறார். அந்த ஹஜ்ஜில் அரஃபா பெருவழியில் இருந்து நபிகள் எவ்வாறு சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தினார்களோ அதை போன்று இப்ராஹிம் பாஸ்கலாவுக்கு அவர்கள் இருந்த அந்த கூட்டத்திற்கு உரை நிகழ்த்தினார்கள். என்ன தெரியுமா? அந்த உரையில் சூரத்துல் பக்ராவுக்கு விளக்கம் சொன்னார். அந்த உரையில் முழு சூறாவிற்கு விளக்குகிறார்கள் என்று சொன்ன விளக்கம் சொன்னார்கள். விளக்கம் சொல்லி முடிந்தவுடனே இருந்த சஹாபாக்கள் சொல்லி காமித்தார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா, ரோம் வாசிகளும் ரோம் பேரரசர்களும் பாரசீக பேரரசர்களும் இது அல்லாதவர்களும் இப்ராஹிம் அப்பாஸினுடைய இந்த விளக்கத்தை கேட்டால் அவர்கள் இஸ்லாமுக்கு வருவார்கள். அவ்வளவு மிக தெளிவாக அந்த விளக்கத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் புகழப்பட்டவர்கள். இதோடு மட்டுமல்ல, உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திற்கு பின்பாக அவருடைய கடைசி காலகட்டத்தில் கூட தான் இருந்தாங்க. அவர்கள் அந்த குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உஸ்மான் அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்ற அலில்லாஹுடைய குடும்பத்தோடு சேர்த்து இவர்கள் இருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு பின்னால் அலில்லாஹுத்தாலா அவர்கள் ஆட்சி காலகட்ட பொறுப்பை இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் போர்களில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கலந்து கொண்ட அந்த போர்ல மிக முக்கியமான போர் எதுன்னு சொன்ன ஹவாரிஜியங்களுக்கு எதிராக 2 போர்கள் நடந்தது. ஒன்று நஹ்ருவான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலும், இன்னொரு இடத்துல வந்து என்ன செய்தன, இந்த 2
இவ்வளவு தூரம் அவங்களுக்கு தொடர்பு இருக்குதாங்க நபியோடைய சகாபாக்களோட. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரும் எனக்கு பையன் பண்ணுங்க கேட்கணும். அது கேட்கல. ஹசனுக்கு பையன் பண்ணுங்க, அதுக்காக அவருடைய மகனாருக்கு பையன் செய்யுங்க என்று சொன்ன உடனே சகாபாக்கள் அவருக்கு பையன் செய்தார்கள். அதற்கு பின்பாக அங்கே மாவீரர்களுக்காக தனியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மரணம் வரைக்கும் இப்னு அப்பாஸ் கூஃபாவில் தான் இருந்தார்கள், ஈராக்கில் தான் இருந்தார்கள். முஆவியா அவருடைய மரணத்துக்கு பின்பாக மக்காவுக்கு திரும்பிவிடுகிறார். அரசியல் ரீதியான எந்த விஷயங்களிலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. மக்காவில் இருக்கின்ற பொழுது முழுக்க தன்னுடைய கவனங்கள் அனைத்தையும் மார்க்க ரீதியாக மார்க்க விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான வேலைகளில் தான் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அதன் மூலமாக இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆளுங்களை அவர்கள் மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட வரலாறுல சொல்லப்படுகின்ற அளவுக்கு இருப்பாங்க, பேர் சொல்லப்படுகின்ற அளவுக்கு அந்த அளவுக்குள்ள 300க்கு மேற்பட்ட தாபியீன்கள்ல முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்களை உருவாக்கிய மிக பெரும் ஒரு பெருமை இப்னு அப்பாஸ் அவர்களை சாரும். அந்த கல்வியுடைய விஷயத்துல எப்படி அவர்கள் தனித்தனியாக பிரித்து பாடம் நடத்துகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இப்னு அப்பாஸ் அவருடைய வாழ்க்கையின் மூலம் கிடைக்கின்ற ஒரு மகத்தான படிப்படியை கொண்டு செயல்படுகிற வாழ்க்கையை தருவாங்க. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுல் கரீம் வ ரഊஃபுர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிரத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியா வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லா அல்லாஹ்வுடைய பெருமாள் சகோதரர்களே, நபியுடைய பிரார்த்தனையின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பலன் இருக்கிறதல்ல, அது எவ்வளவு பெரிய பலன் தெரியுமா? இன்னைக்கு இப்னு அப்பாஸ் அவர்களை பத்தி நான் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி குறிப்பு இல்லாம என்னால பேச முடியாது, யாராலும் பேச முடியாது. ஒரு விஷயத்தை நம்ம பாடம் நடத்துறதா இருந்தா, ஒரு துறை சம்பந்தமாக பாடம் நடத்துவதாக இருந்தால், அல்லது ஒரு சூறாவுக்கு நான் விளக்கம் சொல்வதாக இருந்தால், என் முன்னாடி கிதாப் இல்லாம என்னால் பாடம் நடத்த முடியாது. இது ஏன்? ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்கள் எந்த பேப்பரில் பேனாய் எந்த குறிப்புகளும் இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாடம். அது எப்படி பாடம் எடுத்துக்கிறார்கள் தெரியுமா? நம்ம இன்னைக்கு சொல்றோம் பீரியட் வாய்ஸா பிரிச்சு நாம் வகுப்புகளை அமைத்திருக்கிறோம். இந்த சுண்ணாவை முதலில் கொண்டு வந்தவர்கள், இந்த வழிமுறையை முதலில் கொண்டு வந்தவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள். மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அபு சாலிஹ் அஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர்கள் மிக முக்கியமானவர். ஒரு நேரத்தில் இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் படிப்பதற்காக வேண்டி நிறைய ஊர்களிலிருந்து ஒரே நேரத்தில் வந்தார்.
சொல்லுகிறார்கள், ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்து பிட் பேப்பர் கொடுத்து அவருடைய கல்வி நடத்தக்கூடிய சமயம் பற்றி முஜாஹித் என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் தஃசீர் துறையிலே மிகப்பெரிய ஜாம்பவான். அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய ஆசிரியை பற்றி சொல்கிறார்கள், எங்களுடைய ஆசிரியர் வாரத்தில் 5 நாட்களை பிரித்து வைத்திருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் அரபியை மட்டும் பேசுவார், அது மட்டும் பாடம் நடத்துவார். ஒரு நாள் குர்ஆன் சம்பந்தமாக மட்டும் பாடம் நடத்துவார், ஒரு நாள் ஃபிக்ஹ் சம்பந்தமாக மட்டும் பாடம் நடத்துவார் என்று அந்த 5 நாட்களுக்கும் 5 தனித்தனி சப்ஜெக்ட்களை வச்சு எங்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இமாம் ஜாஹிதுல்லாஹ் அவர்கள் விலாவாரியாக அந்த நேரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, நாங்க என்ன கேட்டோம், அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க எங்கள் விஷயத்தை எல்லாம் அவர்கள் தனியாக குறிப்பிட்டு காமிக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போன்று தாபியீன்கள் சொல்லி இருக்கக்கூடிய புகழ், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஹுவ அஅலமுன் நாஸ் பிமா அன்ஸலல்லாஹு அலா முஹம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் எந்த வேதத்தை இறக்கியிருக்கிறாரோ அந்த வேதம் சம்பந்தமான விளக்கத்தை எங்களில் அதிகம் அறிந்தவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள். இதை யார் சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். அதே போல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இவர்கள் சொன்னார்கள், சாரல் ஃபிக்ஹு ஃபி ஜமீஇல் புல்தான் இலல் பவாயி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உழைப்பின் காரணமாக மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் மிகப்பெரிய ஊரிலிருந்து கிராமம் வரைக்கும் சென்றடைந்து விட்டது என்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல் தாவூஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாலிப் இவருடைய மாணவர் இப்னு அப்பாஸ் அவருடைய மாணவர் சொன்னார், இன்னி ரஅய்து 70 மின ஸஹாபத், நான் 70க்கு மேற்பட்ட சஹாபாக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களிடத்தில் நான் ஏதாவது சந்தேகம் கேட்டால், அவர்களுக்கே ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்கள் இப்னு அப்பாஸை நாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை நான் கண்ணாக பார்த்திருக்கிறேன் என்று இமாம் தாவூஸ் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார். அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இக்ரிமா என்று சொல்லப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாணவர்கள் இருந்தார். அந்த மாணவர்கள் பார்த்து சொன்னார்கள், ஒரு இக்ரிமா, இந்த உலகத்தில் அஃதலுன் நாஸ் மௌலாக், இந்த உலகத்தில் மார்க்க சட்டங்களை அதிகம் விளங்கியவர் உன்னுடைய முதலாளி இப்னு அப்பாஸ் அவர்கள் தான் சொன்னார். ஏனென்றால் இக்ரிமா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடிமையாக இருக்கிறார். பெரும்பாலும் முதலாளிகள் எல்லாம் நம்முடைய தொழிலாளிகளை தொழிலாளியாகவே வைத்து பார்க்கணும் நம்ம நினைச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு இருந்த அடிமையை அறிஞராக பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே அவர்கள் கல்வியின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு அறிவை விட்டு உரிமை விட்டு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தஃசீர் துறையிலே இக்ரிமா என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இமாம் முஜாஹித், இமாம் இக்ரிமா, இமாம் தாவூஸ், இமாம் முஹம்மது இப்னு சிரீன், இது போன்றவர்கள் எல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் உருவாக்கப்பட்டவர். அன்பார்ந்த சகோதரர் சகோதரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கடைசி காலங்கள் அலில்லாஹு தஆலாவுடைய மரணத்துக்கு பின்னாடி, ஹஸன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணத்துக்கு பின்னாடி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலிருந்து யஸீதை சந்திப்பதற்காக கிளம்பிய நேரத்தில் அவர்களை போவதெல்லாம் தடுத்தவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா முக்கியமானவர். மன்றாடி பார்க்கிற போராளிகள் கடைசியாக சொன்னாங்க, ஒரு உலகம் கீழே விட்டு போங்க, நான் பார்த்து கேட்டாங்க. அதையும் அவர்கள் கேட்கவில்லை. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் அவர்கள் தொடர்பு. அந்த நிகழ்வுக்கு பின்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மக்காவிற்கு வெளியே தாயிஃபுக்கு வந்து விடுகிறார். தன்னுடைய கல்வி சாலையை தாயிஃபில் அமைத்துக் கொள்கிறார். இன்னும் தாயிஃபுக்கு போகக்கூடியவர்களுக்கு அங்க ஜாமியா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ற பெயர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்கிறது. அவர்கள் பாடம் நடத்திய இடத்தை பள்ளிவாசலாகவே ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கு அருகாமையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தங்கியிருந்த வீடு இன்னும் பராமரிக்கப்படுகிறது. அவர்கள் பயன்படுத்திய கிணறு இன்னும் பராமரிக்கப்படுகிறது. அதற்கு அருகிலேயே அவருடைய கபறுகள் செய்திருக்கிறது. இன்னும் போனால் செய்ய முடியும், நம்மால் பார்க்க முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா
கடைசி காலகட்டத்தில் தாய்கள் செலவழிக்கிறார்கள். 5 ஆண்டுகள் தாய்கள் இருந்தார். அது முதல் 2 ஆண்டுகள் நன்றாக இருந்தார்கள். கடைசி இருந்த 3வது ஆண்டு ஆரம்பத்தில் அவர்களுக்கு கண் பார்வை போய்விட்டது. சொன்ன வார்த்தைகள் என் கண் பார்வையால் போய்விட்டது. ஆனால் அல்லாஹ் என் நாவிலும் என் உள்ளத்திலும் என் மூளையிலும் அல்லாஹ் ஒளியை வைத்திருக்கிறார். இதை கொண்டு இந்த சமூகத்திற்கு நான் பணியாற்றுவேன் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னாடி தன் மரணம் வரைக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என்பதை யோசிச்சு பாருங்கள். எதையுமே பார்க்காம அறிவாளிகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கடைசி காலகட்டத்தில் கண்டறியாமல் இருந்த அந்த நேரத்தில் கூட காலத்துல எந்த குறையும் இல்லை, மாற்றத்தை செய்யக்கூடிய பணிகள் எதுவும் குறைவிக்கவில்லை. ஹிஜ்ரி 68 அவர்கள் மரணமடைந்தார். கடைசி வரைக்கும் அவர்களோடு தோழமையில் இருந்தவர்கள் முஹம்மது பின் ஹனஃபியா என்று சொல்லக்கூடிய யார் என்று சொன்னார்? ஹசன் ஹுசைனை பற்றி நமக்கு தெரியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மகன்களில் ஒருவர், ஆனால் வேறொரு மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் முஹம்மது பின் ஹனஃபியா என்று. அவருடைய உம்மாவுடைய பேர் ஹனஃபியா என்று முடியும். எனவே அந்த இவர்கள் ஃபாத்திமாவுக்கு பிறந்தவர்கள் இல்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கு முஹம்மது பின் ஹனஃபி என்று சொல்வார். அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கடைசி காலத்தை பற்றி வர்ணிக்கின்ற பொழுதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையாக யதார்த்தமான விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் கவனமாக மார்க்கத்தை பாடம் நடத்துகின்ற பொழுது அவர்கள் முகத்தில் நான் பிரகாசத்தை பார்த்திருக்கிறேன் என்கிற அளவுக்கு அவருடைய கடைசி காலத்தை பற்றி எல்லாம் முழுமையாக அவர்கள் தான் விவரிக்கிறார். இதில் 60 பேர் மரணிக்கிறார்கள். மரணித்ததற்கு பின்பாக முஹம்மது பின் ஹனஃபியா அவர்கள் தான் அவர்களுக்கு கவனம் எடுக்கிறார்கள், தொடர்பு வைக்கிறார். நாங்கள் சொல்ல போகிற செய்தி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியை பதிவு செய்திருக்கிறார். இமாம் இப்னு அஸாக்கிர் அவர்கள் தன்னுடைய வரலாற்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். இமாம் அல்-வாகி தன்னுடைய வரலாற்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இமாம் இப்னு அதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். என்ன நிகழ்வு என்று சொன்னால் அவர்களை தொலை வைத்துவிட்டு லஹதிலே அடக்கம் செய்யப்படுகிறார். லஹதி என்ற முறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஃபலம்மா உதிய இப்னு அப்பாஸ் பின் லைத் முஹம்மது பின் ஹனஃபியா அவர்கள் நாங்கள் இப்னு அப்பாஸ் அவருடைய உடலை லஹதிலே வைத்தபோது சமிஅனா கிராஅத்தன் மினல் கபர், கபரிலிருந்து நாங்கள் ஓதும் சப்தத்தை கேட்டோம். யார் ஓதுறாங்க தெரியல, ஆனால் கபரில் உள்ள இருந்து சத்தம் வருகிறது. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஒரு நிம்மதி அடைந்த ரூஹே, இர்ஜி இலா ரப்பிக ராதியத்துன் மர்தியா, உன் இறைவன் அருகிலே பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையில் உன் இறைவனின் அருகில் நீ திரும்பிச் செல்வாயாக. ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னத், என் அடியாரே சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த அர்த்தப்படி வருகிற யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்துன் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னத் என்று சொல்லப்படுகிற இந்த வசனம் கபருக்குள் இருந்து ஓதப்படுவதை நாங்கள் எல்லோரும் கேட்டோம் என்பதாக முஹம்மது ஹனஃபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இத்தனை வரலாற்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது ஹிஜ்ரி 68. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இப்னு அப்பாஸ் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் உருவாக்கிய அறிஞர்கள் தான் நினைவுக்கு வருகிறார்கள். இமாம் முஜாஹித், இமாம் அஹ்மத் மிஸ்ரி, இமாம் தாவூஸ், இமாம் இக்ரிமா, மௌலா இப்னு அப்பாஸ், இது போன்றவர்களுடைய விளக்கங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இவரை உருவாக்கியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது நினைத்து தோன்றுகிறது. அன்பார்ந்த சகோதரர்கள், ஒரு மனிதனுடைய வரலாற்றில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தெரியுமா? எப்படி வாழ்ந்தார் என்பதில்லை, நிறைந்த உலகத்தில் விட்டு சென்றார் என்பதுதான்.
கிடைக்கிறது. அவ்வளவுதான். வேற எங்க நான் விட்டு சென்றிருக்கிறேன், விட்டு செல்லாமல் இருக்கிறேன். என்னைக்காவது நான் யோசித்து பார்த்ததில்லை. எப்ப பார்த்தாலும் ஜீப் பழகிறாரா இதான் வாழ்க்கையா? சம்பாதிக்கிறதை தவிர இந்த உலகத்தில் வேற எதற்காக வேண்டி பகவானை படைக்கவில்லை. எப்ப பார்த்தாலும்